நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. தற்பொழுது இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த கள்ள நோட்டுகள் பிரிட்டன் முழுவதும் பரவி இருப்பதுதான். நேற்று ஒரு பேங்குக்கு போனேன். அங்க ஒரு கள்ள நோட் பிடிச்சு அதை ஸ்டிக்கர்ல ஒட்டி வைத்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னா, இப்ப எல்லா இடமும் கள்ள நோட்டுகள் தற்பொழுது பரவி வருவதை போலீசாரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மிக அவதானமாக இருக்க வேண்டும். என்னன்னா, இந்த போலிமர் பேங்க் நோட்ஸ் என்ற புதிய நோட்டுகளை இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப அது மிகவும் பாதுகாப்பானது என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த பொலிமர் தாள்லேயே இவர்கள் இப்பொழுது கள்ள நோட்டுகளை அடிக்க தொடங்கி விட்டார்கள் கள்வர்கள். ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலாக தற்பொழுது பிரிட்டனில் இருக்கிறது. எல்லா இடமும் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன. எனவே அவதானமாக இருக்குமாறு தற்பொழுது அரசாங்கம், போலீசார், பேங்க் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் இப்பொழுது பரவி கொண்டே இருக்கின்றன. போலி ரூபாய் நோட்டுகள் பலவற்றை போலீசார் கண்டுபிடித்ததை அடுத்து இப்பொழுது நோட்டுகள் தொடர்பான எச்சரிக்கையை போலீசார் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் விழிப்போடு இருக்குமாறு அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். என்னன்னா, சமூக ஊடகங்களில் வாங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பல பொருட்களுக்கு பணம் செலுத்த போலி ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துவதாக தனித்தனி புகார்கள் வந்ததாக நொட்டிங்ஹாம்ஷியர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போலி நோட்டுகளில் 20 பவுண்ட்ஸ் மற்றும் 10 பவுண்ட்ஸ் நோட்டுகள் தான் அதிகம் இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இப்ப பேஸ்புக் மார்க்கெட் போன்ற சமூக ஊடகங்கள்ல பொருட்கள் விற்கிறார்கள். அப்ப வாங்குங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேஷா கொடுத்து வாங்குகின்றார்கள். இவர்களுக்கு எது போலி நோட்டு, எது நல்ல நோட்டு என்று தெரியாது. அப்ப 3 தனித்தனி புகார்கள் வந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் இப்பொழுது விழித்தெழும்பி இருக்கிறார்கள். இந்த போலி நோட்டுகள் எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த பேப்பர் அவர்கள் எங்க வாங்குகிறார்கள் என்று தலையை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போலீசார். இப்ப அந்த நோட்டுகள்ல உரிக்கப்படக்கூடிய போலி நோட்டுகளில் ஒட்டப்பட்ட ஹாலோகிராம்கள் இருந்தன, அந்த டிஷ்யூக்கள் இருந்தன. அவை நோட்டுகளினுடைய அலையில மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்றால், அது உரிக்க முடியாமல் இருக்கும் ஒரிஜினல் நோட்ல. ஆனால் இப்ப இந்த கள்ள நோட்ல அது உரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த நோட்ல உரிக்க முடியாது. இந்த 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 ஹலோகிராம்களை உரிக்க முடியாது. ஆகவே இது மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, இந்த நோட்டுகளை திருப்பி பார்க்கிற நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பக்கம் இந்த பழைய நோட்ல ராணி, புதிய நோட்ல இப்பொழுது சார்ல்ஸினுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு பக்கம் திருப்பும் பொழுது எலிசபெத் ராணியும், மற்ற பக்கம் திருப்பும் பொழுது பவுன்ஸ் மார்க்கும் தெரியக்கூடியதா இருக்கும் என்று. ஆனா இந்த நோட்டையே இவர்கள் இந்த பொலிமர் நோட்டையே இவர்கள் எவ்வாறு எடுத்து செய்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது போலீசாருக்கு பெரிய தலைவலியாக இருக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே இதனை நீங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும் என்று போலீசார் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட எச்சரிக்கையில் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து இங்கிலாந்து வங்கியின் ஆலோசனையையும் போலீசார் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மற்றும் போலி பணத்தின் படங்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் நியூயார்க்கில் உள்ள ரூபாய் நோட்டுகளில் காணப்படும் அம்சங்கள் பிரகாசமான வெள்ளை பின்னணியில் இருந்ததாகவும், நெருக்கமாக ஆய்வு செய்த பொழுது மங்கலாக இருந்ததாகவும், இந்த நோட்டுகளில் இப்ப சாயும் பொழுது ஹலோகிராம்கள் மாறவில்லை என்றும் போலீசார் சொல்கின்றார்கள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வலைத்தளம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய தகவல்களை வழங்கி இருக்கிறது. இந்த ஹலோகிராம்கள் இப்ப நீங்கள் நோட்டை பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, சாய்க்கும் பொழுது வங்கி நோட்டுகளில் உள்ள ஹலோகிராம்கள் மாற வேண்டும். சாய்க்கும் பொழுது நோட்டின் மதிப்புக்கிடையே வார்த்தைகள் மாறுவதை சரி பார்க்கவும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 5, 10 அல்லது 20 அல்லது 50 பவுண்ட்ஸ் நோட்டுகள் இருந்தால் படம் 50 படம் 50 இருந்து திரும்ப அந்த பவுண்ட்ஸ் மார்க்காக மாற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே எல்லாத்தையும் தூக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்பதுதான் இப்ப பிரச்சனை. அடுத்தது அச்சு தரம், அடுத்தது பார்க்கக்கூடிய சாளரம். இந்த 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 சாளரத்தின் மேலுள்ள உலோக படத்தை பாருங்கள். 5 மற்றும் 10 முன்பக்கத்தில் இந்த படலம் தங்கமாகவும் தங்க நிறமாகவும் ஓய,
அடுத்தது வந்து 20 மற்றும் நீளமாகவும் 50 அந்த தங்கம் மற்றும் பச்சை நிறமாகவும் இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் வங்கியில் இந்த படலம் வெள்ளி நிறத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மேலே உள்ளது வந்து வெள்ளி நிறத்தில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நோட்டையும் சரி பார்த்துதான் நீங்கள் வந்து இப்பொழுது எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அச்சுத்தரம், அடுத்த பவுண்ட்ஸ் நோட்டில் அச்சிடப்பட்ட கோடுகள் மற்றும் வண்ணங்கள் கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். எந்த மங்கலான அல்லது மங்கலான விளிம்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஒரு பூத கண்ணாடியை பயன்படுத்தினால் உண்மையான ரூபாய் நோட்டுகளில் மன்னரின் உருவப்படம் அல்லது வந்து ராணியின் உருவப்படத்திற்கு கீழே சிறிய எழுத்துக்கள் மற்றும் எண்களில் எழுதப்பட்ட நோட்டின் மதிப்பை காண்பீர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஓம் இருக்குத்தான். அவை இவ்வாறான எல்லாத்தையும் செக் பண்ணித்தான் நீங்க இப்ப எடுக்கணும். காவல்துறையினரின் புதிய எச்சரிக்கை போலி 20 பவுண்ட்ஸ் நோட்டுகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அடித்து தள்ளுகின்றார்கள். எல்லா இடங்களிலும் போலி நோட்டுகள் வந்திருக்கின்றன. கடைகளை பார்த்தா அங்கேயும் இருக்கிறது, பேங்கை பார்த்தா அங்கேயும் வந்து விழுந்திருக்கிறது போலி நோட்டுகள். கவனமா இருக்கணும். என்னன்னா ஏடிஎம்ல போலி நோட்டுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். ஆன்லைனில் பொருட்களை விற்ற பிறகு போலி ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டவர்களிடமிருந்து சமீபத்திய மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட புகார்களை போலீசார் போலீசார் 30க்கும் மேற்பட்ட புகார்களை பெற்றிருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் கடைகள்ல வந்து கள்ள நோட்டை கொடுத்து மாத்தி இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இப்ப ஆன்லைன்ல பொருட்களை விட்ட பிறகு வீட்டுல வந்து வாங்குற நேரத்துல போய் கள்ள காசை கொடுத்து வாங்கியிருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் கையில் இருக்கும் வங்கி நோட்டு உண்மையானதா என்பதை கண்டறிவது குறித்த உதவி குறிப்புகளோடு முன்னாள் துப்பறியும் அதிகாரி ராவ் வைல்டிங் தெரிவித்திருக்கின்றார். இது வந்து தனியார் விற்பனையில கள்ள நோட்டுகள் பயன்படுத்தப்படுவது குறித்து தான் நொட்டிங்ஹாம்ஷியா காவல்துறை சமீபத்தில் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் கொன்வால் உள்ள செயின்ட் ஐவ்ஸில் என்ற இடத்துல ஒருத்தர் ஒரு பைக்கை வித்திருக்கிறார். 4700 பவுண்ட் வந்து கள்ள நோட்டை கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயிருக்கார். பைக்கை, மோட்டார் பைக்கை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆகவே கள்ளப்பணம் பெரும்பாலும் பரபரப்பான சில்லறை விற்பனை இடங்கள்ல வந்து இருக்குது. கடைகள், உணவகங்கள், அங்க வந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். கள்ள நோட்டு மாத்துகின்றார்கள் அல்லது கொடுக்கின்றார்கள். ஊழியர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதை கண்டறிய பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆன்லைன் சந்தைகள் மூலம்தான் தனியார் விற்பனையாளர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள். பணத்துக்கு ஒரு பொருளை, குறிப்பாக அதிக மதிப்புள்ள பொருட்களை விற்க நீங்கள் ஒருவரை சந்தித்தால் எதை தேடுவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று போலீசார் சொல்கின்றார்கள். இப்ப உண்மையான பாலிமர் 20 ரூபாய் நோட்டுகளில் ஒரு வெளிப்படையான சாளரம் இருக்கிறது. அதை கவனமா பார்க்கணும். ராணி எலிசபெத் 2 உருவப்படத்தை காண வேண்டும் அல்லது மன்னர் சார்ல்ஸ் 3 உருவப்படத்தை காண வேண்டும். அதை நீங்க பார்க்கணும். இங்கிலாந்து வங்கி என்ற வார்த்தைகள் 2 முறை அச்சிடப்பட்டுள்ளன. அடுத்தது வந்து கூர்மையாக அது தெரியும் அதை பார்த்தா. ஆகவே மேகமூட்டமாகவோ அல்லது மங்களாகவோ இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையான பவுண்ட்ஸ் நோட்டுகள், உயர்த்த பவுண்ட்ஸ் நோட்டுகள்ல வந்து இப்ப நீங்க இப்படி தடவி பார்த்தா இதுல வந்து இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து எங்களுக்கு கைக்கு படும். அது வந்து அது ஃபீல் ஆகும். அப்ப அப்படி இருக்கணும். மற்ற நோட்கள், கள்ள நோட்டுகள் அப்படி இருக்காது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு அது உறுதியாக தெரியவில்லை என்றால் சந்தேகத்துக்குரிய நோட்டை உண்மையானது என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்றோடு ஒப்பிடுங்கள். வண்ணங்கள், அச்சின் தெளிவு மற்றும் உணர்வை பாருங்கள் என்று போலீசார் சொல்கின்றார்கள். சிறிய வேறுபாடுகளை அருகருகே எளிதாக கண்டறிய முடியலாம். முடிந்தால் பணத்துக்கு பதிலாக வங்கி பரிமாற்றத்தை கேளுங்கள். இப்ப ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குகின்றார் என்றால் அதுல வங்கி பரிமாற்றத்தை கேளுங்க. நீங்க நேரடியாகவே இந்த பண பரிமாற்றத்தை வைத்துக் கொள்ளாதீங்க ஒன்றுதான் அவர்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள். இப்ப டிஜிட்டல்ல தான் இப்ப வங்கி பரிமாற்றம் ஊடாகத்தான் இனிமேல் பிசினஸ் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே போலி நோட்டுகள் உங்களுக்கு வராமல் இருக்க வங்கி ஊடாக நீங்கள் வந்து பரிமாற்றங்கள் செய்யுங்கள். ஒவ்வொரு நோட்டையும் எண்ணி கவனமாக செய்யுங்க. இங்கிலாந்து வங்கியின் கூற்றுப்படி போலி நோட்டுகளுக்கு நீங்கள் இப்பொழுது திரும்பி செலுத்த முடியாது. இப்ப பேங்க்ல கொண்டே கொடுத்தா அவர்கள் தரமாட்டார்கள். ஆகவே நீங்கள் இழந்ததை இழந்து விடுவீர்கள். ஆகவே கவனமா இருங்க. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் புகார்களோடு இது ஒரு பகுதிக்கு மட்டுமல்ல, முழு பிரிட்டனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே
கவனமாக இருங்கள். நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். திரும்பி நீங்கள் பணத்தை பெற முடியாது. எங்கேயும் போய் பணத்தை பெற முடியாது. ஆகவே நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா இடமும் போலி நோட்டுகள் பரவுகின்றன. அவதானமாக இருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.